ஏரி குளத்துல மீன் நண்டும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கு. அந்த குளத்துல பருவமழை பெய்யாதனால தண்ணி பூரம் குறைய ஆரம்பிக்கவும் மீன் நண்டும் கவலைப்படுது. தண்ணி பூரம் குறையுது, நம்ம தண்ணி இல்லாம சாக போறோம்னு அந்த மீன் நண்டும் கவலைப்படுது. இருந்து ஒரு கொக்கு வந்து மீன் நண்டும் பாக்குது. அந்த கொக்கு நினைக்குது மீன் நண்டு எப்படி நம்ம கொத்தி சாப்பிடுறதுன்னு நினைக்குது. மீன் உயிரோட சாப்பிட்டா ரெக்க முள்ள வச்சு வாயை கிழிச்சிரும், இந்த நண்டை உயிரோட சாப்பிட்டா கொடுக்க வச்சு கடிச்சிரும். இது எப்படி சாப்பிடுறதுன்னு கொக்கு யோசனை பண்ணுது. மீனும் நண்டும் கொண்டாதான் நம்ம சாப்பிட முடியும், இது கொல்லுறதுக்கு என்ன வழின்னு யோசனை பண்ணுது கொக்கு. நைஸா மீன் கிட்ட போய் கேக்குது கொக்கு கேக்குது, ஏன் மீனே சேத்து தண்ணியில கஷ்டப்படுறீங்க, உங்க ஒரு குளத்துல நல்ல தண்ணி இருக்கு, அங்க கொண்டு போய் விடுறேன், உங்க பாட்டுக்கு அங்க இருக்கலாம்ல. சரிண்ணே கொக்கு அண்ணே, உங்களுக்கு கோடி புண்ணி, அங்கேயே கொண்டு போய் விடுங்கண்ணே. இந்த நண்டு கேக்குது, அண்ணே கொக்கு அண்ணே, எனக்கு ஒரு குளிர்ச்சியான இடத்த பார்த்து விடுங்கண்ணே. சரி நண்டே பயப்படாத, உன்னை கொண்டு போய் வயக்காட்டுல கொண்டு போய் விடுறேன். முதல் மீனை கொண்டு போய் குளத்துல விட்டுட்டு அப்புறம் உன்னை வயக்காட்டுல விடுறேன். கொக்கு மீனை பிடிச்சிக்கிட்டு போகுது. இந்த கொக்கு மீனை குளத்துல விடாம வட்ட பாறையில போய் போட்டுருச்சு. இந்த பாறை பயங்கரமான சுடுபாறை. மீனை சுடு பாறையில போட்டோன்னே அந்த மீன் 4 துள்ளு துள்ளுனோன்னு செத்து போச்சு. இந்த மீன் செத்தோன்னே கரியப்புறம் திண்டு விட்டு மறுபடியும் குளத்துக்கு வந்திருக்கு மீனை பிடிக்க. இப்படி எல்லா மீனும் பிடிச்சு அந்த வட்ட பாறையில போட்டு மீனும் கொண்டு கரியப்புறம் சாப்பிட்டு விட்டு முள்ள குமிச்சு வச்சிருக்கு. என்னடா மீன் பூரம் காலி ஆயிருச்சு, கடைசியா நண்டுதே இருக்குன்னு சரி நண்டை போய் பிடிச்சிக்கிட்டு வந்து வட்ட பாறையில போட்டு கொண்டு சாப்பிடலாம் போய் நண்டு கிட்ட சொல்லுது, நண்டே சவாரி ஏறிக்க, உன்னை போய் வயக்காட்டில் வரேன். சரின்னு நண்டு கொக்கு மேல ஏறி வருது. அந்த கொக்கு வட்டப்பாறை நோக்கி வருது. நோக்கி வரவு மீன் முள்ள புறம் பாத்துருச்சு நண்டு. அந்த நண்டு நினைக்குது, என்னடா இத்தனை மீன் முள்ளு குமிச்சு கிடக்கு, எங்கிட்டும் கொக்கு விட்டாலே இந்த மீன் திண்டு முள்ள குமிச்சு வச்சிருக்கான்னு நினைக்குது நண்டு. இந்த மீன் தான் கொக்கு கிட்ட ஏமாந்து செத்து போச்சு, நாமளும் கொக்கு கிட்ட ஏமாந்து சாகக்கூடாதுன்னு கொக்க சங்க பிடிச்சு நாமளே கொண்டுலாம்னு நினைக்குது இந்த நண்டு. இந்த கொக்கு மேல பார்க்கும்போது சங்க பிடிச்சா நம்மளும் கீழே விழுந்து செத்துறணும், அதனால இந்த வட்டப்பாறையில கொக்கு இறங்குனது அப்புறம் சங்க பிடிச்சு கொண்டுலாம்னு நினைக்குது நண்டு. வட்டப்பாறையில இறங்கினோடனே நண்டு கழுத்தை பிடிச்சு அந்த கொடுக்க வச்சு இறுக்கியா பிடிச்சி கொல்லுது. சொல்லுது, நண்டே ஏன் நண்டே உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா, இனி ஏன் கழுத்தை பிடிக்கிறேன்னு கேக்குது. அதுக்கு நண்டு சொல்லுது, ஏன்டா நய வாஞ்சகாரா, இந்த மீனை பூரம் குளத்துல உரையும் சொல்லி வட்டப்பாறையில கொண்டு கரிய பூரம் திண்டு விட்டு முள்ள குமிச்சு வச்சது எனக்கு தெரியாதான்றது நண்டு. கொக்கு சொல்லுது, உனக்கு விஷயம் தெரிஞ்சு வச்சா நண்டே அப்படின்றது. என்னை கழுத்தை பிடிச்சு கொண்டுறாத, உன்னை நல்ல வயக்காட்டில் கொண்டு போய் விடுறேன்றது கொக்கு. என்னை கொல்லாம விட்டுரு நண்டேன்னு கேக்குது. நண்டு சொல்லுது, எல்லாரும் சாகும்போது இந்த உயிர் பூச்சை கேட்கத்தான் செய்வாங்க, அது மாதிரிதான் நீயும் கேட்கிற கொக்கே அப்படின்றது நண்டு. என்னை கழுத்தை பிடிக்காத, மூச்சு திணறுது, நீ என்ன சொன்னாலும் கேட்கறி, என்னை கொன்றாதான்றது கொக்கு. உன்னை கொல்லாம விட மாட்டேன்னாண்டு கழுத்தை பிடிச்சிக்கிட்டு விடவே மாட்டுது நண்டு. எனக்கு பறக்கிற சக்தி இருக்கு, அந்த சக்தியை வச்சு உன்னை தூக்கி உலகத்தவே சுத்தி காட்டுறேன், நீ கொன்றாத விட்டுருன்றது. உன்னை கடல்ல வேணும்டால் விடுறேன், கம்மாயில வேணும் விடுறேன், குளத்துல வேணும்டால் விடுறேன், வயக்காட்டுல வேணும்டால் விடுறேன் என்று சொல்லுது. நண்டு சொல்லுது, ஏன்டா நய வஞ்சுக்கார, மீனுகிட்ட இது மாதிரி தாண்டா பேசி கூப்பிட்டுக்கந்த, வாட்டுக்கு அந்த சேத்து தண்ணியில கொஞ்ச நாளைக்கு வாழ்ந்தாலும் வாழ்ந்துருக்கேன், அதை கெடுத்து இல்லாதும் பொல்லாதும் சொல்லி அந்த மீனை கூப்பிட்டுக்கந்து பாறையில போட்டு கொண்டுட்டேடா பாவத்தை, மறுபடியும் என்னை உலகத்தை சுத்தி காட்டுறேன் என்று சொல்லி எந்த பாலைவனத்துல கொண்டு போய் விட போறேன்றது நண்டு கேக்குது. ஏன்டா கொக்க, மீன் கொண்டு சாப்பிட்டதெல்லாம் கறியை சாப்பிட்டு புட்டு முள்ள ஏன்டா வட்டப்பாறையில குமிச்சு வச்ச, அந்த முள்ள ஓரமா மறைச்சு வச்சிருந்தா எனக்கு தெரியாது, நீ சாப்பிட்டு இருக்கலாம்ல. கொக்க எத்தனை மீனை ஏமாத்தி கொண்டு சாப்பிட்ட வட்டப்பாறையில போட்டு, இன்னைக்கு நான் ஒன்னு ஏன் கொண்டு சாப்பிட போறேன் பாத்தியா நண்டே, இன்னமும் உங்ககிட்ட உயிர் பிச்சை கேட்கிறேன், பொது மன்னிப்பு